ஹலோ மக்களே, நான் உங்கள் வெப் நியூ பிரபு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஈரான், இஸ்ரேல், யுஏக்கு மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில போர் நடக்குதுன்னு. இதனால் என்ன பிரச்சனைனா, அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கிற உட்கட்டமைப்புகள் எல்லாமே பெரும் சேதமாகும். இது மற்ற நாடுகளுக்கும் பொருளாதார ரீதியாக பெரும் சேதத்தை ஏற்படுத்தும். அதனால் நம்ம இந்திய பிரதமர் திரு மோடி அவர்கள் சில அறிவுரைகளை வழங்கியுள்ளார். அது என்னென்னு இப்போ பார்க்கலாமா? ஓராண்டுக்கு தங்கம் வாங்காமலோ அல்லது வாங்குவதை குறைத்து கொள்ளவோ வேண்டுமா? நெக்ஸ்ட்டு இது எதுக்காகனா, இந்திய செலவாணி நம் நாட்டில் கரையாமல் இருக்க. அது கொஞ்சம் டீட்டெயிலாக ஃபினான்ஸ் ரீட்டெயிலாக போவோம், அதை நம்ம போக வேணாம். நெக்ஸ்ட்டு பெட்ரோல் பயன்படுத்துவதை குறைக்க வேண்டும். மாற்றாக எலக்ட்ரிக்கல் வாகனம், பொது போக்குவரத்து, ரயில்கள், டாக்ஸி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அதாவது பொது போக்குவரத்துகள் பயன்படுத்த வேண்டும். டாக்ஸி, வேன்ஸு, அந்த மாதிரி ஸ்கூல் பஸ்ஸஸ்ஸு அதெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி வரும். ஸ்கூல் பஸ்ஸஸ் மீன் ஸ்கூல்ஸ் ரீதியாக. மிச்சப்படி தனியாக ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறதோ, பைக்கில் போகிறதோ, காரில் போகிறதோ தவிர்க்க வேண்டும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு விவசாயிகள் உரங்களை பயன்படுத்துவதை குறைக்க வேண்டும். மாற்றாக இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும். இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும் சொன்னது ரைட்டு. உரங்களை பயன்படுத்துவதை குறைக்க வேண்டும்னா அப்புறம் எப்படி விவசாயம் பண்ணுறது? கொஸ்டின் மார்க் வருது. நெக்ஸ்ட்டு இந்தியர்கள் வெளிநாடுகளுக்கு உண்டான சுற்றுலாவை தவிர்க்க வேண்டும். உள்நாட்டிலேயே சுற்றுலாவை மேற்கொள்ள வேண்டும். இது நம் சுற்றுலாத்தலத்தை மேம்படுத்தும். இது கரெக்டு தான். வெளிநாடுக்கு உள்ளேயே நிறையா சுற்றுலா இருக்குது, அதெல்லாம் விட்டு போட்டு வெளிநாட்டுக்கு போகிறது கொஞ்சம் குறைக்க வேண்டிய விஷயம். இது கரெக்டான பாயிண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. வெளிநாட்டு தயாரிப்பு பொருள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிக்க வேண்டும். இதுவும் கரெக்டு தான். நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கிற பொருட்களை நம்ம அதிகம் முடிஞ்சளவுக்கு வாங்கி பயன்படுத்த வேண்டும். வெளிநாடுகளில் தயாரிக்கிற பொருள் நமக்கு தேவைப்படும். பட் அது ஓரளவு குறைச்சி வாங்குங்க. இல்லாட்டி குறைச்சிக்கொள்ளலாம். அனாவசியமாக தேவையில்லாமல் வாங்குவதை தவிர்த்துக்கலாம். ஓகேவா? வணக்கம்.